நேம் ஹரிதா. பன்னூர்ல வித்யா. பன்னூர்ல இருந்து வந்திருக்கோம். விஜய்க்காக தான். ஆமா, சின்ன வயசுல இருந்து விஜய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கண்டிப்பா ஃபுல் சப்போர்ட் அவருக்கு தான். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசுவோம். பாக்குறதுக்காண்டி ரொம்ப ஆர்வமா இருக்கும் எப்போ வருவாங்கன்னு. அவர் ரெண்டுமே தான் எங்களுக்கு. அவர் சினிமாவில் இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அரசியலுக்கு வந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் விஜய்க்காக மட்டும்தான். அவரை பார்த்தாலே போதும், அதுக்காண்டி வந்திருக்கோம். நீங்க கேளுங்கக்கா, நான் சொல்றேன். கேட்டுட்டீங்களா? லைவ் போயிட்டு இருக்கா? நான் காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். கோமதி. கிராமம்லாம் இல்ல, சிட்டில தான் இருக்கும். எங்க ஊர்ல வந்து எனக்கு தெரிஞ்சு போஸ்டிங்ல இருக்கவங்க எல்லாம் போறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்ல, மக்களை தான் ஃபர்ஸ்ட் அண்ணா சந்திக்க வராங்க. மக்கள்ல நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர். மகளிர்ல தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு அண்ணா, அதனால கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, கண்டிப்பா, அதுதான் உண்மை. முக்கியத்துவம் வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா இப்ப நாங்க எல்லாருமே அண்ணாவை பார்க்கணும், ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா பேசணும் அப்படின்னு. ஏன்னா பெண்களுக்கு இப்ப சுத்தமா பாதுகாப்பு இல்ல, நிறைய விஷயம் நடக்குது. சோ நாங்க வந்து அண்ணா கிட்ட கோரிக்கையா நாங்க நிறைய விஷயம் சொல்லணும்னு இருக்கோம். எங்க காஞ்சிபுரத்துலயுமே பச்சைப்பாஸ் காலேஜ் கிட்ட வந்து மது இது வந்திருக்கு, சரிங்களா? அதனால அது கொஞ்சம் ஏதாவது அண்ணா கிட்ட ஏதாவது சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வச்சுட்டு வந்து நிறைய இருக்கு மேம், நிறைய இருக்கு. மாவட்டம் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. நாங்க அண்ணா கிட்ட கொஞ்சம் ஒரு சிலது பேசணும், அதனால நாங்க நேர்ல சொல்லணும். அதுதான் நாங்க சொல்லணும்னே இல்ல, அண்ணாக்கே நிறைய விஷயம் தெரியும். அண்ணாவே பார்த்து பண்ணிடுவாங்க எதுனாலும். எங்க மாவட்டம் மட்டும் கொடுக்கல, இங்க என்ன யார் யாரெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ ஜஸ்ட் அவங்கள மட்டும் தான் இப்ப கூப்பிட்டுருக்காங்க அண்ணா. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதோ இல்ல எல்லாமே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது பெண்கள்ன்றதுனால முக்காவாசி ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவங்க வீட்டுல வேலைகள் இருக்கும், குழந்தைகள் இருப்பாங்க, எல்லாரையுமே நான் அவங்க விட்டுட்டு வரணும். சோ அண்ணாவை பாக்குறதுக்குன்றது வந்து இங்க 2000 பேருன்றது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணா ரொம்ப சேஃப்டியா அதை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 2000 பேர் எனக்கு தெரிஞ்சு ஓகேன்றது தான் நான் சொல்லுவேன். நல்ல விஷயம் தான் அண்ணா பண்ணிருக்காங்க. அதுக்குன்னு 2000 பேரை மட்டும் கூப்பிட்டுருக்காரான்றது வந்து யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, அவங்களாச்சும் போயிருக்காங்களேன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. என்னோட பேர் வந்து தஸ்மியா, நான் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கேன். அது பர்சனலுங்க, ஏன்னா வந்து எதுவும் சொல்ல முடியாது. அண்ணா கிட்ட நாங்க எங்களோட கோரிக்கை என்னவோ அதை சொல்லுவோம். புரியல. இதுக்கப்புறம் தான் வந்து எங்க அண்ணா ஸ்ட்ராங்கா இருக்காரு மக்களோட மனசுல. இப்போ இந்த கரூர் சம்பவம் வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சந்திப்புகளை எப்படி எதிர்பார்க்கிறீங்க? இதுக்கப்புறம் வந்து நாங்க வேற மாதிரி, அதுதான் சொல்ல முடியும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க, மக்கள் தான் வந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஒரு சில பேரை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க, மீதி பேர்லாம் வந்து மக்கள் தான். இல்ல, கண்டிப்பா நாங்க வைப்போம். அண்ணாவே அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார், நாங்க சொல்ல வேண்டியதில்லை, அண்ணாவே செய்வார். அவர் சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் பேசுவாரு, மெயினா மகளிருக்காக தான் அவர் சந்திப்பை ஏற்படுத்திருக்காரு. என்னென்ன விஷயங்கள் பேச போறாருன்றத பாக்குறதுக்காக தான், தளபதியை பாக்குறதுக்காக இல்ல. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான மக்கள் சந்திப்பு நடத்துறாங்க.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெயினா இந்த மாதிரி கோட்பாடு எல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கரூர் நிகழ்ச்சி பார்த்தப்போ ரொம்ப துயரமா இருந்தது. ஏன்னா அது நிறைய உயிர் போனது. இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்த உயிருக்கும் பாதுகாப்பும் இருக்கும், எந்த உயிரும் போகாது. ஒரு சேஃபான கூட்டத்தை தான் தளபதி முன்னெடுத்து வச்சிருக்காருன்றதை நாங்க நம்புறோம். அது அரசியல் எப்பயுமே நடக்கிறது. ஒரு கட்சி முன்னேறி போதானே அந்த கட்சியை தாழ்த்துறத அரசியல். அதனால அவங்க பேசுறதெல்லாம் நம்ம இது பண்ணணும். நம்மளுடைய வழியில நம்ம போயினே இருக்கோம். தளபதி குட்டி ஸ்டோரி மாதிரி தான். கல் எடுத்து போட்டாலும் ஆறு எப்படி போகுமோ அந்த மாதிரி போயினே தான் இருக்கும். எங்க மாவட்டத்தை குறித்தியா? எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. இருக்கு கண்டிப்பா. அவர் என்ன மாதிரி பேசுவாருன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங் இதுதான் நான் தளபதியை பார்க்க போறோம். அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன தளபதி என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு பெண்களுக்காகன்னு சொல்றோம். மெயினாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. நிறைய இடத்துல நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். அதையெல்லாம் நோட் பண்ணி தான் அவர் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பெண்களுக்கான ஸ்டெப்பு எடுத்தால் தான் நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாடை உயர்த்த முடியுன்ற காரணத்துக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை தான் வச்சிருக்காரு. ஆமா, இங்க வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வந்தாங்க. கரூர் பிரச்சனை கடந்ததுக்கு அப்புறம் இங்க வந்தாங்க. ஆக்சுவலி இந்த கார்டெல்லாம் பாக்கிறதுக்காக இந்த கார்டெல்லாம் வீட்டுக்கு வந்தே கொடுத்தாங்க. அந்த மாதிரி கூட்ட நெரிசல் இல்லாம இந்த மாதிரி ஒரு காலேஜ்ல ஆடிட்டோரியல பாக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பெட்டரா இருக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணது. ஸோ இல்ல அப்படி இல்லை, இதுக்கப்புறமா தான். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாவேகால நீங்க செயல்படணும்னு உங்களுக்கு தூண்டுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மற்ற கட்சிகள் நிறைய இருக்கு. இப்போ தமிழக வெற்றிகளும் புதுசா வந்து நீங்க இதுல இணைந்து செயல்படணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன காரணமா இருக்கு? தளபதி வந்ததுக்கு அப்புறம் நல்ல மாற்றம் நடிக்கும்னு நினைக்கிறோம். பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சேஃப்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு, நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா வச்சும் தளபதி வந்து அதெல்லாம் பார்த்து ஸோ அதெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். நடக்கும்னு